டைம்ஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. தமிழ்நாட்டில் மே 4 திமுக ஆட்சி அமைக்குமா அதிமுக ஆட்சி அமைக்குமா என்று பல்வேறு அரசியல் யூகங்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அதே மக்களிடத்திலே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மிக நன்றாக இருக்கும், ஏழை எளிய மக்கள் நன்றாக இருப்பார்கள் என்று ஒரு விதமான பேச்சும் இன்றைக்கு நிலவி வருகிறது. மே 8 திமுக ஆட்சி அமைப்போம் என்று திமுகவினரும், மே 9 எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்று அதிமுகவினரும் இன்றைக்கு சொல்லி வருகிறார்கள். ஒருவேளை மே 9 அதிமுக ஆட்சி அமைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றால் ஒரு படி மேலாகவே நான் போய் சொல்லுகிறேன். அந்த அமைச்சரவையில் தமிழக அரசியலில் பல்வேறு காலகட்டங்களிலே புறக்கணிக்கப்பட்டு வரக்கூடிய பார்க்ககுல சமுதாயம், உடையார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதை அனைவரும் அறிந்த ஒன்று. அதிமுக ஆட்சி மே 9 எடப்பாடி தலைமையில் அமைச்சரவை பதவியேற்கிற பொழுது அந்த அமைச்சரவையிலே 3 உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராக பதவியேற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் உளுந்தூர்பேட்டையிலே இன்றைக்கு அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடியவர் திரு குமரகுரு அவர்களும், அரியலூர் முன்னாள் தலைமை அரசு கொறடா அரியலூர் எஸ் தாமரை ராஜேந்திரன் அவர்களும், லால்குடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றிக்கனி பறிக்க தயாராக இருக்கக்கூடிய திருமதி லீமா ரோஸ் மார்ச்சின் ஆகிய 3 உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த அமைச்சரவையிலே வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சில அரசியல் விமர்சகர்களும் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு மக்கள் மத்தியிலேயும் இந்த கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றது.